பேர் அமைக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் முக்கியம் பார்க்குறோம். இப்போ குழந்தைக்கு பேர் அமைக்கிறீங்க. இப்போ குழந்தைக்கு பேர் அமைக்கிறீங்க. இப்போ பாருங்க, இப்போ இது ஒரு நம்பர், இப்போ ஒரு டேட்டா பர்த். இப்போ இதுல வந்து பிறவி எண், விதி எண் பார்த்தீங்கன்னா, பிறவி எண் அப்படிங்கிறது இந்த தேதி 3 + 1 = 4. விதி எண்ணுங்கிறது டேட்டு, மந்த், இயர். 3 + 1 + மந்த் 1 + இயர் 1 + 9 + 8 + 3 இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 8. அப்போ பிறவி எண் 4, விதி எண் 8. சரிங்களா? இப்போ கண்டுபிடிச்சிட்டீங்க. குழந்தைக்கு பேர் வைக்கும்போது முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த குழந்தையினுடைய பிறந்த தேதி, மாதம், வருடத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க. சரியா? இப்போ இது கிடைச்சிருச்சு. இப்போ இதுல இன்னொரு சூட்சம் ஒன்று இருக்கு, பாருங்க, அது சொல்லித்தரேன். இதுவரையும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ அது எனக்கு தெரியல. இந்த விஷயத்த நீங்க பாருங்க இப்போ. சரியா? இப்போ பிறந்த தேதியை வந்து நம்ம பிரமிடா கூட்ட போறோம். 3 + 1 4, 1 + 1 0 வேல்யூ கிடையாது. 1 + 1 2, 1 + 1 2, 1 + 9 2, 1 + 1 1 + 9 1, 9 + 8 8, 3 + 2 11 வரும். 2 மாத்திடுறோம். சரிங்களா? இப்போ 4 + 2 6, 4 3 9 10க்கு 1 1 7 3 1 8 1 4 1 5 5. இப்போ உங்களுடைய பிறந்த தேதி போட்டுக்கோங்க. பிறந்த தேதியை இந்த பிரமிட் வடிவப்படி இப்போ 3 + 1 4, 1 + 1 2, 1 + 1 2, பார்த்தீங்கன்னா 9 + 8 8, 8 + 3 11 வரும். 1 + 1 2ன்னு மாற்றிட்டோம். இப்போ உங்களுடைய பிரமிடு டேட்டா பர்த்தில் உங்களுடைய பிரமிட் என்ன கண்டுபிடிங்க. சரிங்களா? இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிறவி எண் 4, விதி எண் 8, சூட்சம எண், சூட்சம பிரமிட் எண் 5. இங்க பாருங்க, இந்த 3 நம்பர் மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் டாமினேட் பண்ணும். இதுல 4 8 5. இங்க பாருங்க, ராகு, சனி, புதன். சரிங்களா? உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் டாமினேட் பண்ணக்கூடியது பிறவி எண், விதி எண், சூட்சம பிரமிட் எண். சரிங்களா? இது உங்களுடைய டேட்டா பர்த்தை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ எப்படி கண்டுபிடிச்சணும்? 1 by 1 கூட்டி 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 நான் பிரமிட் கொண்டு வந்தேன் இல்லையா? அதே மாதிரி நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 3 நம்பர் கிடைக்கும், 4 8 5ங்கிறது. சரியா? இப்போ குழந்தைக்கு பேர் அமைக்கும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயத்தை சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ பாருங்க, ஆல்ரெடி எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா பிறவி எண், விதி எண்ணை வச்சு தான் நம்ம வந்து இதுக்கு காமன் எண் கண்டுபிடிப்போம், இதுக்கு நட்பு எண்களை கண்டுபிடிப்போம். இப்போ இன்னொரு எண்ணு உள்ள வந்துருச்சு. சரியா? அப்போ இது 3த்துக்கும் காமனாக நீங்கள் வந்து பேர் எடுக்கணும், நம்பர்ஸ் எடுக்கணும். நம்பர்ஸ் எடுத்து அந்த குழந்தைக்கு பேர் அமைக்கணும். இப்போ இது சூட்சமாக உள்ள நம்பர். இது யாரும் பெருசாக கண்டுபிடிக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் இதை கண்டுபிடிக்கும் போது 5ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ புதன் உள்ள வந்துட்டாரு. புதன் அப்படிங்கிறது மீடியேட்டர், எங்கேயும் போக மாட்டார். அதாவது நல்லவன்ட்டையும் நல்லவனா நடிப்பாரு, கெட்டவன்ட்டையும் கெட்டவன் மாதிரி நடிச்சுட்டு
அவர் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய நபர். நான் நல்லவன், உனக்கு நல்லவன், எனக்கு எல்லாருக்கும் நல்லவன்கிற மாதிரி இந்த புதன் வந்து எல்லா வித சக்தியும் கொண்டவராக இருப்பார். சரிங்க, நியூட்ரலாக இருக்கக்கூடியவர். நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை, நியூட்ரலாக இருப்பான் அப்படிங்கக்கூடியது இந்த 5 புதன். அப்போ இந்த புதன் இங்கே உள்ள வந்ததில்லை என்ன ஆகும், இந்த புதன் மறைமுகமாக செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் உங்கள் தொழில் ரீதியாகவோ உங்கள் வாழ்க்கையில் குடும்ப ரீதியாகவோ உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியது இந்த புதன் மட்டுமே. அப்போ குழந்தைக்கு பேர் அமைக்கும் போது இந்த விஷயத்தை நீங்கள் கவனிச்சுக்கணும். அது முக்கியமான விஷயம். உங்களுடைய டேட்டா பர்த்தை வச்சு நீங்களே போட்டு இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். பிறவியன், விதியன், சூட்சம பிரமிடியன் அப்படிங்கிறத. ஓகே, சூப்பர். சரிங்களா? நேரில் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்